ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. எவ்வளவு அழகா இங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். ஆமென். ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரா? தப்புவிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, ஆமென். பாருங்க, ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிற தேவன் நம்மளை சத்துரு கையில் ஒரு நாள் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில ஒருவேளை என்ன காரியத்தில் நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க, எந்த விதமான சத்துருங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறா, ஒருவேளை தேவப்பிள்ளைகளை வேலை செய்கிற இடத்துல, ஒருவேளை உங்கள் வீட்டுக்கிட்ட எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சரீரத்தில் வியாதியினால் ஒரு சத்துரு போராடி கொண்டிருக்கானா, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு கையில் ஒப்பு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் அவர் நம்மளை தப்புவிக்க ஆண்டவர் உண்மையில் அவர் இருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேக்கிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இங்க தாவீது ஆண்டவர் காரியத்தை விசாரிக்கிறார். நீங்க முதல் 2 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, பெலிஸ்தியர் கேக்கிலாவில் வந்து களஞ்சியங்கள் எல்லாம் கொள்ளையிட்டு போயிடுறாங்க. இது தாவீதுக்கு தெரிந்த உடனே தாவீது நான் போய் ஆண்டவரத்தில் போயிட்டு விசாரிக்கிறார், ஆண்டவரே நான் பெலிஸ்தியரை முறியடிக்க போலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போலாம், பெலிஸ்தியரை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று. அதே போல் தாவீது போய் அந்த மனுஷரை மேற்கொண்டு பெலிஸ்தியரை தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கிறத பார்க்குறோம். இங்கே இன்னொரு சம்பவம் நடக்கும். தாவீது கேக்கிலாவுக்கு வந்திருக்கிறார் என்று அறிந்த உடனே சவுல் என்ன செய்யறனாக்கா, தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா? அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 23:14 வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப்பென்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையின் மேல் தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவன் தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. பாருங்க, சவுல் தாவீதுக்கு விரோதமாக எப்படியாவது அவனை பிடிக்கணும்னு நினைச்சா, ஆனால் நடந்ததை பார்த்தீங்கன்னாக்கா தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்கல. இங்கே நம்ம பார்க்குறோம், நீங்கள் 5வது வசனத்தில் வாசிங்கன்னா, அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேக்கிலாவுக்கு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாக கேக்கிலாவின் குடிகளை ரட்சித்தான். இங்கே தாவீதுக்கு கர்த்தர் பெலிஸ்தியரை அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்கல. இதுதாங்க ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பேன்னு சொன்னால் சத்துரு கையில் ஒரு நாள் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுக்கு மாறா சத்துரு நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். இங்கே தாவீது அந்த கேக்கலா மக்களை ரட்சிக்கிறாரு. தாவீதுக்கு விரோதமாக இந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களை எதிர் விரோதமாய் போராடி கொண்டிருக்கு. ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், கடினமான சூழ்நிலை இருக்கலாம், வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், மனுஷர்கள் இருக்கலாம், பிசாசின் கிரிகளை மந்திரம் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உங்களை பாதுகாக்கிற, உங்களை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் தைரியமாக போங்க, ஆண்டவர் உங்களை சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்னைக்கு பெலிஸ்தியரை ஆண்டவரே தாவீது கையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே பெலிஸ்தியர் கொள்ளையிட்டதெல்லாம் நீங்கள் திரும்ப ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தது போல, அந்த கேக்கிலா மக்களை ரட்சித்தது போல, ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா எதிர்வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போக முடியாது நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வாய்க்காதே போகட்டும். பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்காது போல ஆண்டவரே இவர்களையும் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேங்க. காய் ஸ்தோத்திரம். உங்கள் கிருபையில கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் முழுதுமாக கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பாதுகாத்துக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவருங்க சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.